அமெரிக்காவுக்கு நாம அனுப்புற மாத்திரை மருந்துகளுக்கு ட்ரம்ப் 200% வரை வரியை உயர்த்த போறதா அதிரடியா அறிவிச்சிருக்காரு. அத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ட்ரம்போட அமெரிக்கா ஃபர்ஸ்ட் கொள்கைப்படி அவங்க நாட்டிலேயே மருந்து உற்பத்தியை அதிகரிக்கணும்னு நினைச்சிருக்காங்க. அதுக்காகத்தான் இந்த 200% ஜெனரிக் மருந்து வரி விதிப்பு. ஆனா இது உடனே அமலுக்கு வரல. ட்ரம்ப் 3 கட்டங்களாக டைம் கொடுத்திருக்காரு. முதலாவதா வர ஆகஸ்ட் 2026 இருந்து 2028 வரைக்கும் 0% வரி, அதாவது 2 வருஷம் டைம். இரண்டாவதா ஆகஸ்ட் 2028 வரி 100% உயரும். மூன்றாவதா ஆகஸ்ட் 2029 அது அப்படியே 200% மாறும். இதையடுத்து அமெரிக்கா பயன்படுத்துற மொத்த ஜெனரிக் மருந்துகள்ல 40% முதல் 50% வரை நம் இந்தியாவில இருந்துதான் ஏற்றுமதியாகுது. போன வருஷம் மட்டும் சுமார் 9.7 பில்லியன் டாலர் அளவுக்கு இந்தியா அமெரிக்காவுக்கு மருந்துகளை ஏற்றுமதி பண்ணியிருக்கு. இந்த நியூஸ் வந்த உடனே சன்ஃபார்மா, சிப்லா, டாக்டர் ரெட்டிஸ் போன்ற முன்னணி நிறுவனங்களோட பங்குகள் ஷேர் மார்க்கெட்ல 1% முதல் 3.5% வரை டக்குன்னு சரிஞ்சிடுச்சு. ட்ரம்போட இந்த அதிரடியால அமெரிக்காவிலையும் மருந்து விலை பயங்கரமா உயர வாய்ப்பு இருக்கு. இந்த 2 வருஷ கேப்ல இந்திய நிறுவனங்கள் அமெரிக்காவில முதலீடு செய்யுமா இல்ல அரசாங்கம் பேச்சுவார்த்தை நடத்தி வரியை குறைக்குமாங்கிறத பொறுத்திருந்துதான் பார்க்கணும்.